ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பொங்கல் பருப்பு வச்சு ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது அசோகா ஹல்வான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கப்பு வந்து பொங்கல் பருப்பு எடுத்திருக்கேன். அது தண்ணியில் போட்டு நல்லா 4-5 வாட்டி அலாசிக்கலாம். நல்லா அலாசலைன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ ஒரு 4-5 வாட்டி நல்லா அலாசிக்கலாம். ஸோ கழுவின பருப்பை வந்து இப்போ குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு பருப்புக்கு வந்து நான் 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ எந்த கப்பில் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ குக்கர் மூடியை போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நல்லா 3 விசில் விட்டுக்கலாம். ஸோ விட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ப்ரெஷர் போனவுடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நீங்கள் கையிலே மசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வெந்திருக்கிறது தெரியும். ஸோ பாருங்கள், ஸோ எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஸ்மாஷர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட நான் அம்மா வீட்டில் இருக்கிறனால இதுதான் இருக்குது, பருப்பு கடையிறது. ஸோ நான் அதை வச்சு கடைஞ்சிக்கிறேன். நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சா தான் ஹல்வா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நாமெல்லாம் வேறு மாதிரியான ஸ்மாஷர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஆனால் இதுதான் பெஸ்ட்டு ஸ்மாஷர்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக ஆமான்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒட்டி இருக்குது, அதனால் நான் கையை வந்து தண்ணியில் நினச்சி ஒட்டினதெல்லாம் எடுத்து அள்ளி போட்டுட்ருக்கேன். ஸோ போட்டோடனே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியேவும் வந்து எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, ஸோ இதுக்கு நிறைய நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் பண்ண போகிறப்போ நெய் வந்து இல்லை. ஸோ நல்லா வெயில், கடையில் போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் போய் வாங்கலை. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லா 4-5 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த ஹல்வா ரெசிபி வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ முந்திரியும் இல்லை, அதனால் நான் வந்து பாதாம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இது நல்லா டேஸ்ட்டு கொடுத்துச்சிங்க. ஸோ முந்திரி ஆட் பண்ணாமல் பாதாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி பாருங்களேன். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுபடுறதுக்கு. ஸோ எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. நான் இதுக்கு வந்து 2 கரண்டி அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணுறேன். ஸோ வீட் ஃப்ளார் ஹல்வா நல்லாயிருக்கும். ஸோ இது கூட மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது. ஸோ 2 கப் இல்லை, 2 கரண்டி அளவு கோதுமை மாவை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ வறுபட்ட உடனே வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொங்கல் பருப்பு, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய நெய் இருந்தால் இந்த மாதிரி ட்ரையாக காமிக்காது. ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இருந்த நெய்யெல்லாம் சுரண்டி போட்டாச்சு. ஸோ போட்டு நல்லா வந்து அந்த கோதுமை மாவும் பொங்கல் பருப்பும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா, மசிச்சு விட்டுட்டு சைடில் வந்து நம்ம ஊற்றின நெய் வந்து பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு ரெடி ஆகணும். நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் இந்த ஹல்வா டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் இது சீக்கிரம் செஞ்சிடலாங்க. வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்க அப்படின்னு தெரிஞ்சவே நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம ஈஸியாக செஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். வீட்டில் எதுவும் இல்லை, இமீடியட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் லிஸ்ட்டில். ஸோ டக்குன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா கலக்கணும். ஸோ இப்போ வந்து நெய் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணி இன்னும் கலக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ இந்த கேப்பில் வந்து நான் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துறேன். எந்த சர்க்கரையுமே உடம்புக்கு நல்லது இல்லை. வெல்லம் சேர்த்துனா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் சர்க்கரை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த சர்க்கரையாக இருந்தாலும் அளவாக சேர்த்திக்கலாம், ரொம்ப சேர்த்த வேண்டாம். ஸோ நல்லா சர்க்கரையை சேர்த்து அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை. ஸோ எப்போவாவது இந்த மாதிரி ஒகேஷ்னலாக நம்ம ஸ்வீட் சாப்பிட்றது உண்டு. இல்லை சாப்பிட்ணுன்னு தோன்றப்போ கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா, அதாவது நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணி நாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் அந்தளவுக்கு கெடுதல் இல்லை. இதுவும் கெடுதல்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொங்கல் பருப்பெல்லாம் போட்டு செய்கிறோம். ஸோ சர்க்கரை போடும்போது கொஞ்சம் இலகும். ஸோ அப்போ வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கோதுமை மாவும் பொங்கல் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த கேப்பில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் அப்போ தான் ஹல்வானா அந்த இது வரும் இல்லையா, அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணோடனே
நான் வந்து இந்த பீட்ரூட் பவுடர் இருந்துச்சுங்க, அதை வந்து தண்ணியில் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் எப்படி பீட்ரூட் பவுடர், கேரட் பவுடர் பண்ணணுன்னு பார்க்குறேன். ஸோ கடைசியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஹல்வா ரெடியாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய நெய் ஊற்றினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கனாவே இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லையா? ஸோ இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணி அக்கா வந்து அப்போவே கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால தான் சூடாக சாப்பிட்ணுன்னு. ஸோ அதனால் அப்போவே கப்பில் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்